கங்குவா திரைப்படம் டே 4 எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை நல்லாவே வசூல் வந்திருக்கு. அதாவது இந்த டே 2 டே 3 நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் அமரன் நேற்று ஒரு சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு, பெரிய வசூல் எடுத்திருக்கு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அதையுமே ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். லக்கி பாஸ்கர் அந்த படமே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. அப்புறம் சிங்கம் அகைன் புல்புலையா 3 இந்த 2 படங்களுமே தொடர்ந்து பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. இதில் புல்புலையா 3 மட்டும் நம்ம பார்க்க போகிறதில்ல, புல்புலையா 1, 2 அந்த 2 படங்களுமே எந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி வசூல் ரீதியாக அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூலை பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, 100வது நாள் திரைப்படம் தான். அதில் ஹீரோயினாக இருக்கக்கூடிய நளினிக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவுல அவங்க நிறைய விஷயத்த பார்ப்பாங்க. அது எல்லாமே மறுபடியும் அவங்க ரியல் லைஃப்லையும் பார்ப்பாங்க. அந்த கனவுல அவங்க ஒரு கொலையை பார்ப்பாங்க. அந்த கொலையுமே ரியலில் நடக்க போகுது அப்படின்னு அவங்க பயங்கரமாக பயந்துக்கிட்டு இருப்பாங்க. முக்கியமாக அதில் குங்குமமோட அந்த முதல் பக்கத்தில் அந்த மெயின் பேஜில் ஒரு குதிரையோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ அதுதான் ஃப்ரேமாக வச்சுருந்தோம். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன்ராஜ், கண்ணன், சதீஷ்குமார், ஓம் பிரகாஷ், அருள் பிரசாத். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது ரொம்ப புது படம். பார்த்தோன்னே உங்களால் கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் ஈஸியான ஒரு ஃப்ரேமாக வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். வெனாம் த லாஸ்ட் டான்ஸ் இந்த படத்தோட 25வது நாள் வசூல் இந்தியாவில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு $436 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 62,95 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 25 நாளில். கிளாடியேட்டர் 2 இந்த படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியாவில் $2,55 லட்சமும், வேர்ல்டு வைடு இதுவரையும் டோட்டலாக $87 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியாவில் டோட்டலாக $6,98 லட்சம். அதாவது யூஎஸ்ஏல அது மாதிரி இன்னும் சில நாடுகளில் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆன நாடுகள் வரையும் இதுவரையும் ஓப்பனிங் வீக்கெண்டில் இந்த படம் $87 மில்லியன் 730 கோடி வசூல் வந்திருக்கு. அப்புறம் லக்கி பாஸ்கர் இந்த படத்தோட 18வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் $1,10 லட்சம், தமிழ்நாட்டில் 82 லட்சம், கர்நாடகாவில் 24 லட்சம், கேரளாவில் 64 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 3 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், வேர்ல்டு வைடு $3,48 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 18வது நாள். ஸோ டோட்டலாக 35,34 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், தமிழ்நாட்டில் 14,63 லட்சம், கர்நாடகாவில் 7,26 லட்சம், கேரளாவில் 19,9 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,03 லட்சம், ஓவர்சீஸில் 26,98 லட்சம், வேர்ல்டு வைடு 104,33 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பெரிய கலெக்ஷன். 18 நாளில் 104 கோடி. நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் 100 கோடியை கடந்திருக்கு அப்படின்னு. ஒரு நல்ல வசூல். முக்கியமாக இந்த படம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நல்ல வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் மத்கா அப்படின்னு ஒரு தெலுங்கு படம், சரியான டிசாஸ்டர். ரீசெண்ட் டைமில் ஒரு பெரிய டிசாஸ்டர், சரியான அடி இந்த படத்துக்கு. டே 4 ஆந்திரா தெலுங்கானாவில் 31 லட்சம், வேர்ல்டு வைடு 35 லட்சம். ஸோ டோட்டலாக 1,89 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 2,45 லட்சம், 28 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் பைரதி ராங்கல் அப்படிங்கிற கன்னட திரைப்படம் டே 3 கர்நாடகாவில் 3,65 லட்சம், வேர்ல்டு வைடு 4,30 லட்சம். ஸோ டோட்டலாக 8,63 லட்சம் கர்நாடகாலையும், வேர்ல்டு வைடு 10 கோடியை கடந்திருக்கு, 10,05 லட்சம், 20 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ ஓப்பனிங் வீக்கெண்ட் நல்ல வசூல் தான் வந்திருக்கு. அப்புறம் சிங்கம் அகைன் இந்த படத்தோட டே 17 இந்தியாவில் 4,88 லட்சம், வேர்ல்டு வைடு 5,64 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 277,26 லட்சமும், வேர்ல்டு வைடு 350,15 லட்சம். ஸோ ஒரு சரியான வெற்றி படமாக அமையுதுங்க சிங்கம் அகைன். அப்புறம் புல்புலையா 3 பார்ட்டோட வசூலையுமே பார்த்துருவோம். புல்புலையா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்ட்டு சந்திரமுகி, அதாவது மணிச்சித்திரத்தாழ் அந்த படத்தோட ரீமேக் தான் இது. ஃபாசில் அவர்களோட டைரக்ஷனில் மணிச்சித்திரத்தாழ் அந்த படத்தோட ரீமேக் தான் சந்திரமுகியாக இருக்கட்டும், புல்புலையாவாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இப்போ இந்த புல்புலையா சந்திரமுகியோட ரீமேக் தான் அப்படிங்கும்போது அதில் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரோலுக்கு நம்ம அக்ஷய்குமார் நடிக்கிறாரு. இந்த படம் 2007ஆம் ஆண்டு வருது. இந்தியாவில் 70 கோடி இந்த படத்தோட வசூல், ஓவர்சீஸில் 14.5 கோடி, வேர்ல்டு வைடு 84,50 லட்சம். 2007லேயே பெரிய ஹிட் ஆச்சு. 32 கோடி இந்த படத்தோட பட்ஜெட்டு. ஷேரு 47 கோடியே 65 லட்சம். ஒரு சரியான ஹிட்டான படமாக அமைஞ்சிருக்கு.
அப்புறம் இதோட செகண்ட் பார்ட்டு தான் பெரிய ஹிட், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த படம் வந்த சூழ்நிலை அப்படிங்கிறது பாலிவுட்டுக்கே ஒரு மோசமான நிலைமையாக இருந்தது. அதுலேயுமே இது ஒரு பெரிய ஹிட் ஆச்சு. புல் புலையா 2, கார்த்திக் ஆரியன், தபு இவங்கெல்லாம் நடித்தது. இந்தியாவில் வந்து இந்த படம் 217 கோடியே 50 லட்சம், ஓவர்சீஸில் 50 கோடி, வேர்ல்டு வைடு 267 கோடி 50 லட்சம், பட்ஜெட் 80 கோடி, ஷேர் மட்டுமே 140 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கு வந்திருக்கு. ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ புல் புலையா 3 Day 17 இந்தியாவில் வந்து இந்த படம் வந்து 6 கோடியே 85 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடியே 70 லட்சம், 277 கோடியே 43 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 357 கோடியே 22 லட்சம். 3 பார்ட்டுமே வேறு லெவல் தரமான ஹிட்டு. ஸோ இந்த படம் 4வது பார்ட்டு 5வது பார்ட்டு எத்தனை பார்ட்டு வந்தாலுமே அப்படியே அந்த ஹிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ புல் புலையா 2 எப்படி வந்து ஒரு பெரிய ஆல் டைம் பிளாக் பஸ்டர் சொன்னேன்னா 2 Part 2 அப்படின்னு சொன்னோன்னா, கிட்டத்தட்ட 3மே அந்த மாதிரி ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு, பெரிய வசூல். அப்புறம் விக்ராந்த் மாசே அவர்களோட சபர்மதி ரிப்போர்ட் அப்படிங்கிற படம் Day 3 இந்தியாவில் வந்து 3 கோடியே 68 லட்சம், வேர்ல்டு வைடு 4 கோடி. Day 1, Day 2, Day 3 ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் டோட்டலாக 7 கோடியே 62 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 45 லட்சம், 50 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். இன்னும் பெரிய வசூல் தேவைப்படுது. அப்புறம் அமரன் திரைப்படத்தோட Day 18 தமிழ்நாட்டில் 4 கோடியே 85 லட்சம் சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானாலையுமே சரியான கலெக்ஷன் 2 கோடியே 15 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 10 லட்சம், கேரளாவில் 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 25 லட்சம், ஓவர்சீஸில் 1 கோடி, வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 10 கோடிங்க, 9 கோடியே 95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு Day 18. ஸோ டோட்டலாக இந்த படம் தமிழ்நாட்டில் 142 கோடியே 11 லட்சம், இப்போதைக்கு ஹையஸ்ட்டு டாப் 10 தமிழ்நாடு கிராசரில் இது வந்து 9th பிளேஸில் இருக்குது. அப்புறம் ஆந்திரா தெலுங்கானாவில் 41 கோடியே 14 லட்சம், கர்நாடகாவில் 21 கோடியே 11 லட்சம், கேரளாவில் 11 கோடியே 5 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4 கோடியே 31 லட்சம், ஓவர்சீஸில் 77 கோடியே 8 லட்சம், வேர்ல்டு வைடு 296 கோடியே 80 லட்சம், கிட்டத்தட்ட 300 கோடியே நெருங்கிடுச்சு. இன்னும் 3 கோடியே 20 லட்சம் மேபி அது இப்போ இன்றைக்கி நடக்கலாம், இல்லைனா நாளைக்கு நடக்கலாம். அதாவது நாளைக்கு நான் வசூல் சொல்லும் போது நடக்கலாம், இல்லைனா நாளை கழிச்சு வசூல் சொல்லும் போது நடக்கலாம். 300 கோடி இந்த படம் வசூல் அப்படிங்கிறது சரியான கலெக்ஷன், சரியான ஹிட்டுங்க. இது ஒரு இடத்துல மட்டும் இது ஒரு தமிழ் படமாக எடுத்துக்கிட்டு இது ஒரு தமிழ் வீரரோட பயோபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட இது ஒரு ரீஜனில் ஹிட்டாகிற படம் கிடையாது. தமிழ்நாடை தாண்டி இது எல்லா இடத்துலையும் ஹிட்டு. முக்கியமாக ஆந்திரா தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா, ஓவர்சீஸு எல்லா இடத்துலையுமே பெரிய ஹிட்டு. அதாவது ஓவராலாக வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையுமே பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் கங்குவா திரைப்படத்தோட Day 4 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 5 கோடியே 97 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 65 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 30 லட்சம், கேரளாவில் 94 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸில் நல்ல இன்க்ரீஸ் இருக்குது, 6 கோடியே 24 லட்சம், வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 20 கோடி 19 கோடியே 95 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு Day 4. ஸோ டோட்டலாக 27 கோடி தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 12 கோடியே 69 லட்சம், கர்நாடகாவில் 6 கோடியே 75 லட்சம், கேரளாவில் 6 கோடியே 21 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 13 கோடியே 9 லட்சம், ஓவர்சீஸில் 28 கோடியே 42 லட்சம், வேர்ல்டு வைடு 94 கோடியே 16 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சரியான ரிப்போர்ட்டு. நேற்று முக்கியமாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரையும் நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே இந்த படம் இன்னும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. ஏன்னா இப்போ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டேலாம் இந்த படம் வீக் டேஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைய போகுதா, இல்லை இது ஒரு நஷ்டமான திரைப்படமாக அமைய போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இது இல்லாமல் இந்த வசூலை பார்க்கும்போதே நான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், அந்த இமேஜ்லேயே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். என்னென்னா இது ஒரு ட்ரேடு நம்பர், நம்ம சொல்கிறது ட்ரேடு வட்டாரத்துலேருந்து நம்ம சொல்லக்கூடிய தகவல். இது வந்து கண்டிப்பாக அந்த அதிலிருந்து வேறுபட்டு தான் இருக்கும். அதாவது ப்ரொடியூசர் நம்பர்லேருந்து டோட்டலாக வேறுபட்டு தான் இருக்குது. சில படத்துக்கு மேட்ச் ஆகும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த படத்துக்கு எங்கேயோ இருக்குது, மேபி வரப்போகிற நாட்களில் அப்டேட் ஆகுதா, மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கங்குவா இப்போ சொல்லுங்கள், 350 கோடி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.